அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கும் என் ஜீவன் இயேசு ஊழியத்தின் சார்பாக இன்றைய தேவ சத்தமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதம் 91:15 வசனம். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளிச் செய்வேன். ஆபத்திலே நானே அவனோடிருந்து அவனை தப்புவித்து கனப்படுத்துவேன். ஆம், தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் நமக்கு அநேக பாடுகள், வேதனைகள், பிரச்சனைகள் மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்டான ஆபத்துகளில் ஆண்டவர் சொல்கிறார், நாம் அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நமக்கு மறு உத்தரவு அருள ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் நாம் இன்றைக்கி என்ன செய்கிறோம்? நமக்கு ஆபத்து வரும்போது முதலாவது நம்முடைய சுயபலத்தினாலும் மற்றவர்கள்ட்டையும் போய் நம்முடைய ஆபத்திலிருந்து விடுவிக்க சொல்லி கேட்குறோம். ஆனால் எல்லா பக்கமும் நமக்கு என்ன செய்கிறது? உதவி கிடைக்கவில்லை அப்படின்னு நினச்சதுக்கப்புறம் கடைசியாக போய் நாம் என்ன செய்கிறோம்? ஆண்டவரை நோக்கி பார்க்குறோம். ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு எந்த நெருக்கம் வந்தாலும் ஆபத்து வந்தாலும் முதல்ல என்ன நோக்கி கூப்பிடு அப்படின்னு சொல்கிறார். அவரை நோக்கி கூப்பிடும்போது நமக்கு மறு உத்தரவு உடனே கொடுக்குறேன்னு சொல்கிறார். ஆகவே நமக்கு அவ்வாறு பாடுகள், நெருக்கங்கள், ஆபத்துகள் ஏற்படும்போது நாம் மனிதர்களை தேடி செல்லாமல் ஆண்டவரை நோக்கி முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி கேட்கும்போது ஆண்டவர் நமக்கு பதிலளிக்க காத்து கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் நாம் விசுவாசத்தோடும் உண்மையோடும் அவரை நோக்கி பார்த்து நாம் கேட்க வேண்டும். அப்படி கேட்கும்போது நமக்கு எந்த விதமான ஆபத்துகள், பாடுகள், கஷ்டங்கள் எது இருந்தாலும் அதிலிருந்து நம்மை விடுவிக்க ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஏற்படும் ஆபத்துகளிலிருந்து விடுவிக்க வேண்டுமானால் நம் ஆண்டவரை உண்மையோடும் விசுவாசத்தோடும் நோக்கி பார்த்து ஆபத்திலிருந்து விடுபட ஆண்டவர் அருள் புரிவாராக. ஆமேன், ஆமேன்.